இன்னைக்கு எழுப்புதலுக்கு ஜெபம் பண்றாங்க. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிலாம் ஜெபம் பண்றீங்க. இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க. தயவு செய்து உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மாத்துங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான்றது முக்கியமே இல்லை. இயேசுநாதர் முதல்ல எழுப்புதலை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்போது உலகமே ரட்சிக்கப்படாம தான் இருந்துச்சு. அவங்கள பத்தின கணக்கு நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை எத்தனை பேர் ஒரு மனமா கூடி வரான், அவனை வச்சு தான் எழுப்புதல் வரும். ஒரு மனதோடு கூட உலகத்தை வெறுத்து சிலுவையை சுமந்து எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவுக்காக பாடுபட, கிறிஸ்துவுக்காக வாழுகிற 120 பேர் ஒரு இடத்துல திண்டுட்டானா அங்கிருந்து தான் அக்கினிமயமான நாவுகள் புறப்படும். அதுதான் எழுப்புதல் மையமாக இருக்கும். நீங்க வேற என்ன செஞ்சாலும் நடக்காது. அந்த 120 பேரை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். அவன் எங்க இருக்கான்னு பாருங்க. அந்த 120 பேர் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் இருப்பார்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். 120 பேர் இங்க ஒரு மனமா கூடிட்டீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.